எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்புடன் கூட வாழ்த்துகின்றோம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வல்ல இயேசு கிறிஸ்து தாமே எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் எங்களுடைய செய்திக்காக நான் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 28வது வசனம் வரையுள்ள பகுதியை ஒரு முறை நான் வாசிக்கின்றேன். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கின்ற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றாள். மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடியல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேயிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போது இது ஒரு அழகான ஒரு பகுதியாக எங்களுடைய வேதத்திலே காணப்படுகிறது. இந்த பகுதியிலே ஒரு கானானிய பெண் இயேசுவிடை அணுகுகிறாள். காரணம், அவளுடைய மகள் சுயநமாக இருக்கிறாள். அவளுடைய மகள் சுயநமாக இருக்கின்ற போது அவள் இயேசுவிடம் வந்து கேட்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே வாரும், என்னுடைய மகளை குணமாக்கும் என்று அவள் ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கின்றாள். ஆனால் இந்த வேளையிலே இயேசு எவ்வாறு நடந்து கொள்கிறார்? இவ்வளவு கஷ்டப்பட்ட பெண், ஒரு ஏழையான பெண், ஒரு ஜூத பெண் அல்ல, ஒரு கானானிய பெண். ஆனால் இயேசு அவளிடம் பேசுகின்ற தொனி கொஞ்சம் கடுமையான ஒரு தொனியை போல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்கிறார். ஆகவே அதன் பின்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அவளை அதாவது அந்த கானானிய பெண்ணை இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட நாய்க்குட்டிக்கு ஒப்பிடுகிறார். நாங்கள் அடிப்படையிலே பார்க்கின்ற போது இஸ்ரவேல் மக்கள் புறஜாதிகளை, முக்கியமாக கானானியர்களை, சமாரியர்களை அவர்கள் நாய்க்கு சமமாக மதித்தார்கள். அதாவது அவர்கள் பிறரோடு மறுமணம் செய்து கொண்டவர்கள். ஆகவே அவர்களை இயல்பாகவே இவர்கள் மதிப்பதில்லை. ஆகவேதான் இங்கே இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகள் என்று சொல்வது இஸ்ரவேல் மக்கள். ஆகவே இயேசு சொல்லுகிறார், அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை உனக்கு கொடுப்பது எப்படி? இந்த கேள்வியை இயேசு அவளிடம் எழுப்புகின்ற போது அவளுடைய பதிலை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அவள் என்ன சொல்லுகிறாள்? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஆகவே இயேசு அவளை பார்த்து இவ்வாறு சொல்லிய போதிலும் அவள் உடனடியாக அதுக்கு எவ்வாறு அவள் மாறுத்தரம் கொடுக்கிறாள் என்று சொன்னால், ஆண்டவரே, நீர் என்னை ஒரு நாய்க்குட்டி என்று சொன்னாலும் பரவாயில்லை, நீர் கடவுள் என்பதை நான் நம்புகிறேன் என்பதை போல அவளது பதில் இங்கே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை நம்பி நாங்கள் வருகின்ற போது சில வேளைகளிலே இப்படியான சோதனைகள் எங்களுக்கு வரலாம். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை கொஞ்சம் சோதித்து பார்க்க விரும்புகிறாள். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கின்ற போது அவளுடைய விசுவாசம், அவளுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் மேல் இருந்த நம்பிக்கை அவளை தன்னை ஒரு நாய்க்குட்டியாக கூட தாழ்த்தி கொள்வதற்கு அங்கே ஆயத்தமாக இருந்தார். ஆகவேதான் அவள் சொல்லுகிறாள், பரவாயில்லை, நான் நாய்க்குட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை கூட தின்னுமே என்று கூறுகிறாள். இந்த வேளையிலே நாங்கள் பார்க்கிறோம், அந்த கானானிய பெண்ணுக்கு இருந்த அந்த விசுவாசத்தை நாங்கள் பார்க்கிறோம்.
அவள் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நாயை போல கூட தாழ்த்தி கொள்வதற்கு அந்த கானானிய பெண் ஆயத்தமாக இருந்தாள். ஏனென்று சொன்னால் அவ்வளவு தூரம் அவள் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தாள். அவளது நம்பிக்கை அங்கே நாங்கள் பார்க்கிறோம் வீண் போகவில்லை. அவளது நம்பிக்கை வீண் போகவில்லை. உடனடியாக நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு அவளை பார்த்து சொல்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றால் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே அவள் ஆண்டவர் மேல் வைத்திருந்த அந்த அபரிதமான விசுவாசமும் நம்பிக்கையும் அவளது மகளை குணமாக்கியது. அந்த கானானிய பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் எங்களுடைய வாழ்விலும் காணப்படுகின்றதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய வேலைக்காக, தன்னுடைய காரியங்களுக்காக அவர் அழைக்கின்றார். அவர் அழைக்கின்ற போது நாங்கள் எவ்வாறு அவருக்கு மாறுத்தரம் கொடுக்கின்றோம்? இயேசுவின் சீடர்களை நாங்கள் பார்க்கின்ற போது, அவருடைய சீடர்கள், முக்கியமாக பேதுருவை நாங்கள் பார்க்கின்ற போது, ஜோவானை நாங்கள் பார்க்கின்ற போது, அவர்கள் ஒரு இடத்திலே மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போதுதான் இயேசு அவர்களை அழைத்தார். அவர்கள் எந்த விதமான வேலையும் செய்யாமல் வெறுமனே இருந்த போது இயேசு அவர்களை அழைக்கவில்லை. ஒரு கடற்கரை ஓரமாக இயேசு நடந்து சென்ற போது அவர்கள் அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் என்று அழைத்த போது அவர்கள் அதுக்கு உடனடியான மாறுத்தரத்தை கொடுத்தார்கள். அதாவது தாங்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த அந்த இடத்திலே நிச்சயமாக அவருடைய வலைகள் இருந்திருக்கும், அவருடைய படகு, போட் இருந்திருக்கும். ஆனால் இயேசு என் பின்னே வாருங்கள் என்று அழைத்த போது உடனடியாக தங்கள் வலைகள், தங்கள் படகுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இது ஒரு பொருளாதாரத்துடன் சம்பந்தப்பட்டது. வலைகள் நிறைய பணம் கொடுத்து வாங்க வேண்டும், போட், படகு பணம் கொடுத்து வாங்க வேண்டும். அவற்றை சம்பாதிப்பது இலகுவான காரியம் அல்ல. ஆனால் இயேசு சீடர்களை தனக்கு பின்பாக வரும்படி அழைத்த போது ஆண்டவருக்காக தங்களை மாத்திரமல்ல, தங்கள் பொருளாதாரத்தை கூட அவர்கள் விட்டு கொடுப்பதற்கு அங்கே ஆயத்தமாக இருந்தார்கள். அவ்வளவு தூரம் ஆண்டவரின் மேல் அவர்கள் உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தரின் மேல், ஆண்டவரின் மேல் எத்தகைய நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கிலாந்து தேசத்திலே சார்லட் எலியட் என்று சொல்லி ஒரு இளம் பெண்மணி இருந்தாள். இவள் இங்கிலாந்து தேசத்திலே பிறந்த ஒரு பெண். இவளது வாழ்க்கை ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இவள் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தாலும் கூட இவள் யாரை பற்றியும் இவள் கவலைப்படவில்லை. இவளுடைய அப்பாவினுடைய அப்பா ஒரு திருச்சபையிலே ஒரு குருவானவராக இருந்தார். ஆனால் இந்த சார்லட் சர்ச்சுக்கெல்லாம் போவதில்லை, திருச்சபைக்கு போக மாட்டாள், ஆராதனைக்கு போக மாட்டாள். இவளுக்கு உலக பிரகாரமான காரியங்களிலே தான் அதிக ஆர்வம் இருந்தது. இவளிடம் கொஞ்சம் பாடுகின்ற திறமையும் கொஞ்சம் இருந்தது. ஆனால் இவள் அந்த பாடுகின்ற திறமை எல்லாவற்றையும் வெளி பிரகாரமான காரியங்களுக்கு பயன்படுத்தினாள். அவளுடைய தாத்தா எத்தனை முறை ஆலயத்திலே வந்து அவளை பாடும்படி கேட்டும் அவள் ஆலயத்திலே சென்று பாட மாட்டாள். ஆகவே ஒரு நாளிலே ஒரு இவாஞ்சலிஸ்ட், இவளுடைய தாத்தாவுடைய நண்பர் ஒரு இவாஞ்சலிஸ்ட் இவளுடைய வீட்டிற்கு வந்தார். இவளுடைய வீட்டிற்கு வந்து இவளோடு பேசிக்கொண்டிருந்த போது, சார்லட், நீ ஏன் வந்து ஆலயத்திலே பாடக்கூடாது என்று கேட்டார். அப்பொழுது அவள் சொன்னால், ஆலயத்திலே வந்து பாடுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு பைபிளை பற்றி ஒன்றுமே தெரியாது, பைபிளை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நான் எவ்வாறு ஆலயத்திலே வந்து ஒரு பாடலை பாடலாம் என்று கேட்டார். அப்பொழுது அந்த இவாஞ்சலிஸ்ட் சொன்னார், ஆண்டவர் ஒன்றும் இல்லாதவர்களைத்தான் அழைக்கிறார். உனக்கு பாட வேண்டும் என்ற ஆவல் இருந்தால் நாளைய தினமே ஆலயத்திற்கு வா, ஆண்டவருக்காக ஒரு பாடலை பாடு, ஆண்டவர் அதன் பின்பாக உன்னை தொடுவார் என்று சொன்னார். சார்லட்டும் அவளது கதையை ஏற்று ஆலயத்துக்கு சென்று அடுத்த நாள் ஒரு பாடலை பாடினார். அந்த வேளையில் இந்த ஆலயத்தில் இருந்த பலர் வந்து சொன்னார்கள், உங்களுடைய பாடல் எங்களை மிகவும் தொட்டது என்று சொன்னார்கள். அன்றிலிருந்து சார்லட்டுக்கு ஆண்டவர் மனதிற்குள் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அதற்கு பின்பாக சார்லட் ஆண்டவருக்காக நிறைய பாடல்களை பாட ஆரம்பித்தார். தன்னுடைய வாழ்நாட்களிலே சுமார் 3000 பாடல்களை ஆண்டவருக்காக இந்த சார்லட் எலியட் என்ற இந்த பெண்மணி பாடினார்.
எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எங்களை அழைக்கின்ற போது, ஆண்டவர் எங்களை பார்த்து கூப்பிடுகின்ற போது, ஆண்டவர் எங்களை பார்த்து வா என்று சொல்லுகின்ற போது நாங்கள் ஒரு கணமும் நாங்கள் திரும்பி பார்க்க கூடாது. அவருடைய அழைப்புக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். அவருடைய அழைப்புக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்ற போது, ஆண்டவரே என்னையே உமக்காக நான் தருகிறேன், என்னையே நான் உமக்காக தாழ்த்தி கொள்கின்றேன் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் எங்களுடைய உள்ளங்களிலே வந்து அவர் கிரியை செய்வார். இந்த கானானிய பெண்மனுடைய கதையிலே இதைத்தான் பார்க்கிறோம். ஆண்டவர் அவளை பரிசோதித்து பார்ப்பதற்காக பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நலமா என்று கேட்டபோது அவள் தன்னை ஒரு நாய்க்குட்டியாக கூட கருதுவதற்கு ஆயத்தமாக இருந்தாள். ஏனென்று சொன்னால் ஆண்டவருக்கு முன்பாக தான் ஒன்றுமில்லை என்பதை அந்த பெண் முழுமையாக உணர்ந்திருந்தாள். ஆண்டவர் எங்களுக்காக பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பந்தியிலே எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. உணவு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, எல்லாம் சமைக்கப்பட்டு ஆயத்தமாக இருக்கிறது. அவர் வந்து அந்த பந்தியிலே தம்மோடு சேரும்படியாகத்தான் என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த பந்தியிலே நாங்கள் சேர்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரது அழைப்பை நாங்கள் முதலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அழைக்கின்ற போது, பந்திக்கு அழைக்கின்ற போது, ஆண்டவரே எனக்கென்று அந்த வேலை இருக்கின்றது, எனக்கென்று நேரமில்லை, நான் இந்த இடத்துக்கு போக வேண்டும், நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சாட்டு போக்குகள் சொல்லுவோமானால் ஆண்டவருடைய பந்திக்கு நாங்கள் வர முடியாது. மாறாக ஆண்டவர் எங்களை அந்த பந்திக்காக ஆண்டவர் எங்களை அழைக்கின்ற போது, சீடர்கள் அன்று ஆண்டவர் தங்களை அவருடைய ஊழியத்திற்காக அழைத்த போது எவ்வாறு வலைகள் படகுகள் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்தொடர்ந்து சென்றார்களோ, அதே வண்ணம் நாங்களும் எங்களை முழுமையாக அவரிடம் ஒப்படைக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த கானானிய பெண்மணியை போல ஆண்டவருக்கு முன்பாக எங்களை நாங்கள் தாழ்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை. எங்களிடம் இருக்கக்கூடிய எங்கள் அதிகாரங்கள், எங்களிடம் இருக்கக்கூடிய எங்கள் அந்தஸ்துகள், எங்களிடம் இருக்கக்கூடிய எங்கள் பதவிகள், எங்களிடம் இருக்கக்கூடிய பட்டம், பதவிகள், பணம், அந்தஸ்து, இவைகள் எல்லாம் பல சந்தர்ப்பங்களிலே கடவுளுக்கு, ஆண்டவருக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவதை தடை செய்து நிற்கின்றது. ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து அந்த கானானிய பெண்மணியை போல, ஒரு நாய்க்குட்டியை போலவும் நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி கொள்ள நாங்கள் ஆயத்தமாக இருந்தோமானால் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த அதே அற்புதம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களது வாழ்க்கையிலும் நடப்பதற்கு இந்த நிமிஷமே ஆயத்தமாக இருக்கிறது. அவள் ஆண்டவருக்கு முன்பாக, நான் திரும்பமாக அந்த வசனத்தை அவள் வாசிக்கிறேன், அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றால். அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள். எனக்கு அருமையானவர்களே, அவளுடைய அந்த அளப்பரிய விசுவாசம்தான் ஆண்டவரை தொட்டது. ஆண்டவரை அந்த விசுவாசம் தொட்டபடியால் தான் இயேசு கிறிஸ்து உடனடியாக சொன்னார், உன்னுடைய மகள் குணமாவாள், உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று சொன்னார். ஆண்டவர் எங்களை அழைக்கின்ற போது, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்ற போது, அந்நேரமே நாங்கள் எங்களை அவருக்கு முன்பாக தாழ்த்தவும் அவருக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலும் கானானிய பெண்ணுடைய வாழ்க்கையிலே செய்த அதே அற்புதத்தை, அதே அதிசயத்தை செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரை முழுமையாக நம்புங்கள். ஆண்டவரிடம் முழுமையாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே வாரும், என் உள்ளத்தை மாற்றும் என்று கேளுங்கள். ஆண்டவரே, நான் அல்ல, நீரே என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமாக இருக்கிறீர் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் வந்து இந்த கணத்திலே உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கின்றவராக இருக்கிறார். என்ன துன்பங்கள், என்ன வேதனைகள், என்ன கவலைகள், என்ன கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த கணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடம் இந்த வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஒப்படையுங்கள். ஆண்டவர் வந்து உங்கள் உள்ளத்தை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். வல்ல ஆண்டவர் தாமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எப்பொழுதும் வழிநடத்துவாராக. ஆமென்.